நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் அதில் புவியியல் பகுதியில் 5வது பாடமாக இருப்பது இந்தியாவுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த பாடத்தை ஷார்ட் நோட்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான பாடங்க. நிறைய தகவலை கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை 1210.19 மில்லியன்கள். இதை கோடியில் சொல்லணுன்னா 121 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அதிகமாயிட்டாங்க. உலகத்திலேயே முதலிடம் இந்தியா. உலகத்துடைய மொத்த நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டு அந்த நிலப்பரப்பில் இந்தியாவுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2.4% தான் இருக்குது. மொத்த நிலத்தையும் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது 2.4% தான் இருக்குது. ஆனால் உலக மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டு அதை 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்களின் எண்ணிக்கை 17.5% பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ பாருங்கள், நிலம் கம்மியாக இருக்குது, ஆனால் மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அதிகம். உலக மக்களில் இந்தியர் 6ல் ஒருத்தர். உலகத்தில் இருக்கிற மக்களை கொண்டு வந்தோம்னா 6ல் ஒருத்தர் இந்தியராக இருப்பாராம். அடுத்து நாம் பார்க்க போகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 10 வருடங்களுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு செய்வாங்க. 2011 பண்ணாங்க. அதுக்கு பிறகு இன்னும் பண்ணலை. இந்தியாவுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது செய்யப்பட்டது? இது அடிக்கடி கேட்குறாங்க. 1872 பண்ணியிருப்பாங்க. மேயோ பிரபு காலத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக நினைவில்லை. கரெக்டாக அப்படின்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 1872 வங்காளத்தில் மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுருப்பாங்க. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? 1881 பண்ணாங்க. இந்த 2 வித்தியாசத்தையும் பார்த்துக்கோங்க. முதல் கணக்கெடுப்புனா 1872, முழுமையான அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா 1881. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்களே, அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு முக்கியமான வருஷத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். 1921. ஏன்னா பெரும் பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை மைனஸில் போச்சு. ஒரே ஒரு முறை தான் போயிருக்கு. 1921 போயிருக்கு. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், இது மைனஸுங்க, -0.31% இருக்குது. அந்தளவுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது மக்கள் தொகை பரவல். மக்கள் ஒரு இடத்துல அதிகமாக இருப்பாங்க, ஒரு இடத்துல கம்மியாக இருப்பாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம். கிட்டத்தட்ட 20 கோடி பேர் இங்கேயே இருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடில்லி. மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், அதிகம்னா உத்தரப்பிரதேசம், குறைவுன்னா சிக்கிம், யூனியன் பிரதேசம்னா புதுடெல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை அடர்த்தி. எவ்வளவு அடர்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய சராசரி மக்கள் அடர்த்தி 382 பேர். ஒரு சதுர கிலோமீட்டரில் 382 பேர் ஆவரேஜாக இருக்காங்க. அடுத்து இதில் நம்ம மாநிலம் வைஸாக பார்க்கலாம், யூனியன் பிரதேசம் வைஸாக பார்க்கலாம். முதல்ல மாநிலம் வாரியாக பார்க்கலாம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகாருங்க. அதிக மக்கள் அடர்த்தி பீகார். எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சதுர கிலோமீட்டரில் 1106 பேர் இருக்காங்க. அதிகமான மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. அதிக மக்கள் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதிக மக்கள் அடர்த்தினா பீகார். அடுத்து குறைந்த மக்கள் அடர்த்தி. குறைந்த மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குது? அருணாச்சல பிரதேசில் இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்காங்களாம். இது மாநிலம். அடுத்தது யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குது? புதுடில்லியில் தான் இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டரில் 11,297 பேர் இருக்காங்களாம். ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க போல இருக்குது. அடுத்து குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார். ஒரு சதுர கிலோமீட்டரில் 46 பேர் தான் ஆவரேஜாக இருக்காங்க. அடுத்து வயது கலவை, ஆங்கிலத்தில் ஏஜ் குரூப்புன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 15 வயதுக்கும் குறைவானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.5% பேர் இருக்காங்க. மொத்த மக்களை 100%ன்னு வச்சுக்கோங்க. இதில் 29.5%, கிட்டத்தட்ட 30%, 5 வயசுக்கு உள்ளவங்க தான் இருக்காங்க. இந்தியாவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 8% பேர் இருக்காங்க. உழைக்கும் மக்கள், அதாவது 16 வயசில் ஆரம்பித்து 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 37.5% பேர் இருக்காங்க.
அடுத்து நாம் பார்க்க போகிறது பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய பாலின விகிதம் 940 பெண்கள். 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. அடுத்து இதில் நம்ம மாநிலம் வைஸாகவும் பார்க்கலாம், யூனியன் பிரதேசம் வாரியாகவும் பார்க்கலாம். முதல்ல மாநிலம் வாரியாக பார்த்துடலாம். பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா. அடுத்து யூனியன் பிரதேசம். பாலின விகிதம் அதிகமாக உள்ள யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. பாலின விகிதம் குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம் டையூ டாமன். 618 பெண்கள் தான் இருக்காங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதத்தை வேணால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் 2011 சென்சஸின்படி 74.04% பேர் படித்தவங்க. கிட்டத்தட்ட 74% பேர் படித்தவங்க. இதில் ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் 82.14%, அதாவது 82% படிச்சிருக்காங்க. பெண்களுடைய எழுத்தறிவு விகிதம் 65.46%, 65% படிச்சிருக்காங்க. இதை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அந்த ஆர்டரில் பார்த்துடலாம். எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா மாநிலம். கிட்டத்தட்ட 93.91%, 94 ரவுண்டாக வச்சுக்கோங்க. 94% பேர் படித்தவங்க எங்கே இருக்காங்க? கேரளாவில் இருக்காங்க. குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் பீகார். 63.82%, கிட்டத்தட்ட 64% வச்சுக்கோங்க. அப்போ கேரளாவில் அதிகம் படித்தவங்க இருக்காங்க, படித்தவங்க குறைவாக இருக்கிற இடம் பீகார். அடுத்து யூனியன் பிரதேசம். அதிக எழுத்தறிவு பெற்ற யூனியன் பிரதேசம் லட்சத்தீவுகள். 92.28%. குறைந்த எழுத்தறிவு பெற்றது தாத்ரா நாகர் ஹவேலி. 77.24%. அடுத்து நாம் பார்க்க போகிறது இடப்பெயர்வு. இடப்பெயர்வுன்னா ஏதாவது ஒரு ரீசனால் வேறு இடத்துக்கு போகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வச்சு பார்க்கும்போது மொத்தம் 121 கோடின்னு பார்த்தோமா. 121 கோடி பேர் இருக்காங்க. அதில் 45 கோடி பேர் இடம் பெயர்ந்தவங்களாக இருக்காங்க, வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. இதை நம்ம பர்சன்டேஜ் கணக்கு வைஸ் பார்க்கும்போது 37% பேர் இடப்பெயர்வு அடைஞ்சிருக்காங்க. 37%. இதில் ஆண்களுடைய சதவிகிதம்னு பார்த்தீங்கன்னா 48%, பெண்களுடைய சதவீதம் 52%. அப்போ இடம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக யார் போயிருக்காங்க? பெண்கள் தான் போயிருக்காங்க. அடுத்தது தொழில்சார் கட்டமைப்பு. முழு நேர தொழிலாளர்கள் அல்லது முதன்மை தொழிலாளர்கள்னு ஒரு இருக்குதுங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 6 மாதம் அல்லது 183 நாட்கள் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிது, அவர் வேலை செய்கிறாருன்னா அவர் முழு நேர தொழிலாளி. 183 நாட்களுக்கு குறைவாக வந்துவிட்டால் அவர் பகுதி நேர தொழிலாளி. அடுத்து நகரமயமாக்கம். நகரமயமாக்கம்னா அதாவது கிராமமாக இருக்கிறது நகரமாக மாறுறது. இதை நம்ம மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் பார்க்கலாம். மாநிலம் அதை வச்சு பார்க்கும்போது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா. கோவாவில் நிறைய பகுதி நகரமாக மாறியிருக்கு. 2வது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இப்போ நிறைய நகரம் உருவாகிட்டுருக்குங்க. அடுத்து குறைந்த நகரமயமாக்கம் இருக்கிற மாநிலம் இமாச்சல பிரதேசம். அங்கே வெறும் மழை தான் இருக்குது, ஸோ அதனால் அதிகமாக டெவலப் இல்லை. அடுத்து யூனியன் பிரதேசம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் புதுடில்லி மற்றும் சண்டிகர். அடுத்து மனித வள மேம்பாட்டை அளவிடுதல். மனிதனுடைய வளம் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுடைய அடிப்படை பரிணாமங்கள் மொத்தம் 3 பரிணாமம் இருக்குது. ஒரு இடத்துல மக்கள் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 3 பரிணாமங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று சராசரி வாழ்நாள், இன்னொன்று கல்வி, இன்னொன்று வருமானம். இந்த 3 வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? HTI இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கால்மான விளக்க பரவல் குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு HTIயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சில குறியீடுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTI 0.550, 0 போட்டு புள்ளி வச்சு 550. இதுக்கு கீழே இருந்தால் அங்கே குறைந்த மனிதவள மேம்பாடு தான் இருக்குது. அடுத்து மிதமான மனிதவள மேம்பாடுனா HTI 0.550 ஆரம்பித்து 0.699 வரைக்கும் இருக்கணும். இருந்தால் மிதமான மனிதவள மேம்பாடு இருக்குது.
அடுத்து அதிக மனிதவள மேம்பாடு. HDI குறியீடு 0.700 ஆரம்பித்து 0.799 வரைக்கும் இருந்தால் அதிகமான மனிதவள மேம்பாடு இருக்குது. மிக அதிகமான மனிதவள மேம்பாட்டு குறியீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HDIயில் வந்து 0.800க்கு மேலே இருக்கணும். ஸோ திரும்ப பார்த்து வச்சுக்கோங்க, 0.800க்கு மேலே இருந்தால் அங்கே ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது. 0.700லேருந்து 799 வரைக்கும் இருந்தால் அதிகம், 550லேருந்து 699 வரைக்கும் இருந்தால் மிதம், 550க்கு கீழே போனால் அங்கே குறைவான மனிதவள மேம்பாடு குறியீடு தான் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்தியாவுடைய போக்குவரத்து அமைப்பு. முதல்ல நம்ம சாலை போக்குவரத்தை பார்க்கலாம். உலகத்துடைய 2வது நீண்ட சாலை போக்குவரத்து எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கும், சில இடங்களில் கம்மியாக இருக்கும். சாலைகளுடைய அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. சாலைகளுடைய அடர்த்தி எங்கே குறைவாக இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதி, லடாக்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. சாலைகள் வந்து பல வகைப்படும், நிறைய இருக்குதுங்க. தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலை, இப்படி நிறைய இருக்குது. நமக்கு முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முகலாயர் காலத்திலேயே மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. யார் அமைச்சிருக்காங்க? சிர்சா சூர் அப்படிங்கிற ஒரு சாகி சாலை அமைச்சிருக்காரு. இதை ராயல் சாலை என்றும் சொல்வார்கள். சாகி அப்படிங்கிற சாலை அமைச்சார், அதுக்கு பேர் ராயல் சாலை. யார் அமைச்சாங்க? சிர்சா சூரி அமைச்சார். இந்த ராயல் சாலை இணைக்கும் பகுதி. சரி, அந்த தேசிய நெடுஞ்சாலை எங்கெங்கே இணைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கில் ஆரம்பித்து, சிந்து பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது? மேலே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பக்கம் இருக்குது. அங்கே ஆரம்பித்து வங்கதேசத்தில் இருக்கிற சோனார் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பள்ளத்தாக்கு வரைக்கும் இந்த ரோடானது போகுது. ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பேரை மாற்றிட்டாங்க. ராயல் சாலை அப்படிங்கிற பேர் கிடையாது, கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்தியாவுடைய பிரிவினை. இந்தியா பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ தற்பொழுது இணைக்கும் பகுதின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் ஆரம்பித்து கொல்கத்தா வரைக்கும் போகுது. இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட்டையும் ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ரெண்டாக பிரித்து தேசிய நெடுஞ்சாலை எண் 1, தேசிய நெடுஞ்சாலை எண் 2ன்னு மாற்றிட்டாங்க. இதில் அமிர்தசரஸில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் வரக்கூடிய ரோட்டுக்கு தேசிய நெடுஞ்சாலை 1ன்னு பேர், நேஷனல் ஹைவே 1. டெல்லியில் ஆரம்பித்து கொல்கத்தா வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு தேசிய நெடுஞ்சாலை எண் 2, NH2ன்னு பேர். சரிங்களா? இந்த ரோட்டை ரெண்டாக வெட்டிட்டாங்க, NH1, NH2ன்னு வச்சுட்டாங்க. இது சிர்சாசூர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிறது மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இந்தியாவிலேயே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுங்க? NH44. பழைய புக்கில் 7 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. புதிய புத்தகத்தில் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. NH44 என்பது தான் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இதனுடைய நீளம் என்ன? 4076 கிலோமீட்டர்கள். சரி, இந்த சாலை எங்கெங்கே போகுது? ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகரில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் வருகிறது. இதுதான் இந்தியாவுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. அடுத்து இந்தியாவுடைய குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH47A. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 47A. சரி, இதனுடைய நீளம் என்ன? வெறும் 6 கிலோமீட்டர் தாங்க. சரி, இது எங்கே போகுது? இது குண்டனூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து கொச்சின் வரைக்கும் போகுது. கொச்சினில் இருக்கிற வெலிங்டன் தீவு வரைக்கும் போகுது. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, எர்ணாகுளம் அப்படின்னு பழைய புக்கில் இருக்கும். இப்போ புது புக்கில் வந்து குண்டனூர்னு மாற்றிட்டாங்க. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலையை பராமரிக்க ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலை தேசிய ஆணையம், NHAIன்னு சொல்லுவாங்க. இதை 1995 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது எல்லைப்புற சாலைகள். பார்டர் இருக்கு இல்லைங்களா? பார்டரில் உயரமான பகுதியில் கூட ரோடை இந்தியா அமைச்சிருக்கு. அதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லைப்புற சாலைகள் அமைப்பு. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1960 உருவாக்கியிருக்காங்க. இவங்க எல்லைப்புறத்தில் மட்டும்தான் ரோடு போட்டு அதை வந்து பராமரிச்சிட்டே வருவாங்க. இவங்க உலகத்திலேயே உயரமான எல்லைப்புற சாலை அமைச்சிருக்காங்க. எங்கே அமைச்சிருக்காங்கன்னா லே அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது? லடாக்கில் இருக்குங்க. லடாக்கில் இருக்கிற லே அப்படிங்கிற பகுதியிலிருந்து சண்டிகர் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. சரி, இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4270 மீட்டர் ஹைட்டில் இந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ உயரமான இடத்துலையும் இந்தியா ரோடு அமைச்சிருக்கு. அடுத்தது தங்க நாற்கர சாலைகள். இந்தியாவுடைய 4 முக்கியமான நகரங்களை இணைப்பதுதான் தங்க நாற்கர சாலை திட்டம். தங்க நாற்கர சாலை திட்டத்துடைய நீளம் என்னன்னு கேட்பாங்க. 5846 கிலோமீட்டர்கள். 5846 கிலோமீட்டர்கள். தங்க நாற்கர சாலை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 1999 தொடங்கியிருக்காங்க.
4 நகரம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன நகரம்னா புதுடெல்லியிலேருந்து கொல்கத்தா போவாங்க, கொல்கத்தாவிலேருந்து சென்னை வருவாங்க, சென்னையிலேருந்து மும்பை போவாங்க, மும்பையிலேருந்து திரும்பவும் புதுடெல்லிக்கு போயிடுவாங்க. இப்படி 4 நகரங்களை இணைப்பது தான் தங்க நாற்கர சாலை திட்டம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு சாலைகள் பார்க்க போகிறோம். வடக்கு தெற்கா இந்தியாவுடைய வடக்கு சைட்லேருந்து தெற்கு சைடு போகும், இந்தியாவுடைய மேற்கு சைட்லேருந்து கிழக்கு சைடு போகும். வடக்கு தெற்கு இந்த சாலையுடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கிழக்கு மேற்கு சாலை எங்கேருந்து எங்கே போகுதுன்னா சில்சர் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்கும்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும், அங்கேருந்து குஜராத்தில் இருக்கிற போர்பந்தர் வரைக்கும் வரும். இந்த 2 ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரோடும் வந்து கிராஸ் ஆகும்ல, சந்திக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி அப்படிங்கிற இடம். ஜான்சி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த 2 ரோடும் சந்திக்கின்றன. அடுத்தது ரயில் போக்குவரத்துக்கு நம்ம போகிறோம். ரயில் போக்குவரத்தை எப்படி அழைப்பாங்கன்னா தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் போக்குவரத்து இப்படியும் அழைப்பாங்க. இதை கேட்க சான்ஸ் இருக்குது. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் போக்குவரத்து எதுங்க? ரயில் போக்குவரத்து. இந்திய ரயில்வே துறை 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டலம் தான் முக்கியம். எந்த மண்டலம் எங்கே அமைஞ்சிருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் கேள்வியாக கேட்பாங்க. நம்மளை குழப்பறதே இதுதான். ஆசியாவில் ரயில் போக்குவரத்தில் இந்தியா முதலிடம், உலகளவில் ரயில் போக்குவரத்தில் இந்தியா 2வது இடம். அடுத்து நம்ம முக்கியமான தலைமையிடங்களை பார்த்துடலாம். இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா வடக்கு சைடு என்ன இருக்குது, கிழக்கு சைடு என்ன இருக்குது, தெற்கே என்ன இருக்குது, மேற்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வடக்கு சைடு பார்ப்போம். வடக்கு பக்கம் மொத்தம் 5 மண்டலங்கள் இருக்கிறது. என்னென்ன மண்டலம்? வடக்கு ரயில்வே, வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி. வடக்குன்னா புதுடெல்லி, வடக்கு சைடு அதான் இருக்குது. அடுத்து வடமேற்கு சைடு மேப் வச்சு பாருங்கள். வடமேற்கு சைடு என்ன இருக்குது? ராஜஸ்தான் இருக்குது. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் இருக்குது, அதான் வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம். அடுத்தது வடக்கு மத்திய ரயில்வே. வடக்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத்தில் இருக்குது. அடுத்து வடக்கு கிழக்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே எங்கே இருக்குது? கோரக்பூரில் இருக்குது, இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வே, நோட் பண்ணிக்கோங்க. வடகிழக்கு எல்லைன்னு சொன்னாங்கன்னா கவுஹாத்தி. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 மண்டலங்கள் இருக்குது. அடுத்தது கிழக்கு மண்டலம். கிழக்கு மண்டலத்தில் மொத்தம் 3 இருக்குது. கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா. அடுத்தது கிழக்கு கடற்கரை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு கடற்கரையின் தலைமையிடம் புவனேஸ்வர். அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வே, எது? ஹஜிப்பூர். அடுத்தது மேற்கு சைடு, மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். மேற்கு ரயில்வேன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மும்பையில் இருக்கிற சர்ச் கேட்டு, இது மேற்கு ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வேன்னா ஜபல்பூர். மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி முனையம், இதான் மத்திய ரயில்வே. அடுத்து தெற்கு சைடு, தெற்கு சைடு பார்த்திங்கன்னா 6 இருக்குது. தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் செகந்திராபாத், தென் மத்திய ரயில்வே. தென் கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா. முன்னாடி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா தான், தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடமும் கொல்கத்தா தான். அடுத்து தென்மேற்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஹிப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பிலாஸ்பூர், தென்கிழக்கு மத்திய ரயில்வே. அடுத்து கொங்கன் ரயில்வே, இதனுடைய தலைமையிடம் நவி மும்பை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய ரயில்வே துறை. இந்திய ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அகலம் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அகலத்தை வச்சு பிரிக்கிறாங்க. ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்குது, அதை வச்சு 4 வகையாக பிரிக்கிறாங்க. அகலப்பாதை அப்படின்னா 1.676 மீட்டர் அகலமாக இருக்கும். மீட்டர் பாதைனா சரியாக ஒரே 1 மீட்டர் தான் இருக்கும். குறுகிய பாதைனா 0.762 762 மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். குறுகிய தூக்கு பாதை அப்படின்னா 0.610 மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய முதல் ரயில் போக்குவரத்து. இந்தியாவுடைய முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது தொடங்கப்பட்டிருக்குங்க? 1853 தொடங்கப்பட்டிருக்கு. எங்கே தொடங்கியிருக்காங்க? மும்பையிலிருந்து தானே வரைக்கும் ரயில் விட்டுருக்காங்க. மொத்தம் 34 கிலோமீட்டர்கள். மும்பையிலேருந்து தானே வரைக்கும் போயிருக்கு, 34 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு. 1853 உருவாக்கியிருக்காங்க. ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1952. 1952 தேசியமயம் மாற்றிருக்காங்க. இதுக்கு பேர் இந்திய ரயில்வேன்னு பேர். இந்தியன் ரயில்வே இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது சிறப்பான ஒரு ரயில் போக்குவரத்து அமைப்பு கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே உருவாக்கப்பட்ட ஆண்டு 1998 உருவாக்கியிருக்காங்க. கொங்கன் ரயில்வே. சரி, இது எங்கே இருக்குது? முன்னாடி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா?
நவி மும்பை அப்படிங்கிறத தலைமையிடமாக வச்சு இயங்கிட்டு இருக்கு. இந்த கொங்கன் ரயில்வே எது வரைக்கும் போகுதுன்னா ரோக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் போகுது. மங்களூர் எங்கே இருக்குது? மங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. மங்களூர். ரோக்கா எங்கே இருக்குங்க? ரோக்கா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கேருந்து இது வரைக்கும் போகுது. இதை பொறியியல் துறையின் அதிசயம் சொல்லுவாங்க. பொறியியல் துறையின் அதிசயம். இதனுடைய ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்குது, நிறைய சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்க, நிறைய இருக்குங்க. சரி, இந்த கொங்கன் ரயில்வேவை யார் அமைச்சிருக்காங்கன்னா 3 மாநிலங்கள் சேர்ந்து கூட்டம் அமைச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவாசிகண்ட் பனிகால். இதுக்கிடையே ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது நீண்ட சுரங்கப்பாதை அமைப்புங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் அளவுக்கு சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. இது 2013 திறந்தாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது புறநகர் ரயில் போக்குவரத்து. முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் மும்பையில் தொடங்கியிருக்காங்க. 1925 தொடங்கியிருக்காங்க. அடுத்தது அதிவேக ரயில் வண்டி. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. ஆனால் புத்தக அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய மிக அதிக வேக ரயில் வண்டி காத்திமான் ரயில் வண்டி. இதனுடைய வேகம் 160 கிலோமீட்டர்கள். சரி, இது எங்கே போகுது? புதுடில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையில் போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. மெட்ரோ வேறு, புறநகர் ரயில் போக்குவரத்து வேறு. சரிங்களா? மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படும் பெருநகரங்கள் இந்தியாவிலேயே மொத்தம் 8 நகரங்கள். 8 நகரங்களில் தான் மெட்ரோ ரயில் சேவை இருக்குது. மெட்ரோ முதல்ல தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தாவில் தான் தொடங்கியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெட்ரோன்னா கொல்கத்தா, புறநகர சேவைனா மும்பை. மெட்ரோ திட்டத்தின் மறுபெயர் பறக்கும் தொடருந்து திட்டம். அடுத்து நான் பார்க்க போகிறது நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாம் பிரிக்கலாம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, ஏரியில் போவாங்க, ஆறுகளில் போவாங்க. கடல் நீர்வழி போக்குவரத்துன்னு இருக்குது. முதல்ல நம்ம உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை பார்த்துடலாம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்காக தனியாக ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1986 உருவாக்கியிருக்காங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய நீர்வழி போக்குவரத்துன்னு உருவாக்கியிருக்காங்க. நம்ம எப்படி தேசிய நெடுஞ்சாலைன்னு உருவாக்கியிருக்கோம்ல, நேஷனல் ஹைவேன்னு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வேங்கிறதையும் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமானதை மட்டும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, அதாவது NW1. NH1ன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி NW1. சரி, இது எங்கே போகுதுன்னா ஹால்தியா அப்படிங்கிற இடத்துலேருந்து அலகாபாத் வரைக்கும் போகுது. 3 ஆறுகள் வழியாக போகிறது. கங்கை, பாகிரதி, ஹீக்லி. இந்த 3 ஆறுகள் வழியாக இந்த பார்டர் லைன் போகுது. அடுத்தது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2, NW2. இது எங்கே போகுதுன்னா துபுரி அப்படிங்கிற இடத்துலேருந்து சைதியா வரைக்கும் போகுது. இது எந்த ஆறில் போகுது? பிரம்மபுத்திரா ஆற்றுல போகுது. அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3, NW3. இது எங்கே போகிறது? கொல்லம்லேருந்து கோட்டபுரம் வரைக்கும் போகுது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. 24 மணி நேரமும் செயல்படும் இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இந்த NW3 தான். எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடல் வழி போக்குவரத்து. கடல் வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பெரிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 துறைமுகம் இருக்குங்க. மொத்தம் 13 பெரிய துறைமுகம் இருக்குது. நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் 200 இருக்குது. இந்த பெரிய துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, 13ன்னு பார்த்தோம்ல, இந்த 13ஐயும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையில் இருக்கிற பெரிய துறைமுகங்கள், இந்தியாவில் இருக்கிற மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள். இது ரொம்ப முக்கியம். எங்கே எது இருக்குது அப்படின்னும் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. கிழக்கு கடற்கரை பகுதியில் 7 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டிலேயே 3 இருக்குதுங்க. அடுத்து மேற்கு கடற்கரையில் இருக்கிற பெரிய துறைமுகங்கள் மொத்தம் 6 இருக்குது. காண்ட்லா, மும்பை, நவசேவா, மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின். ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எங்கே இருக்குது? நவசேவாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள பெரிய கப்பல் கட்டும் தளங்கள். இந்தியாவில் பெரிய கப்பல் கட்டும் தளங்கள் 4 இருக்குது. அந்த 4 எங்கே இருக்குது? ஒன்று இந்துஸ்தான், இன்னொன்று கார்டன் ரீச், மசாகான், கொச்சி. இது எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் இருக்குது. மசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்குது. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியிலே இருக்குது. கப்பல் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. உலக அளவில் 16வது இடத்துல இருக்குது. ஆசியாவில் 2nd பிளேஸு, உலக லெவலில் 16வது இடத்துல இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்தில் விமானம் அதுவும் வரும், ஹெலிகாப்டரும் வரும்.
முதல் விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1918 பிப்ரவரியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, யார் தொடங்கியிருக்காங்க? ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர், இவர் தான் தொடங்கியிருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க இல்லையா? எங்கே அதை அனுப்புனாங்கன்னா அலகாபாத்தில் ஆரம்பித்து நைனிக் அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. கடிதங்களை கொண்டு போயிருக்காங்க. 8 பல்வேறு விமான நிறுவனங்கள், அதாவது 1953 இருந்திருக்குங்க. எல்லாமே தனியார் வசம் இருந்திருக்கு. 8 இருந்திருக்கு. அந்த 8ஐயும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி 1953 தேசியமயமாக மாற்றிட்டாங்க. சரி, மாற்றின உடனே அது 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று உள்நாட்டு போக்குவரத்து, வெளிநாட்டு போக்குவரத்து. உள்நாட்டு போக்குவரத்தை யார் பார்த்துக்குவாங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்துக்குவாங்க. வெளிநாட்டு போக்குவரத்தை ஏர் இந்தியா பார்த்துக்குவாங்க. இப்போ கரண்டில் தற்பொழுது உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் பார்த்திங்கன்னா 19 விமான நிலையங்கள் இந்தியாவில் இருக்குது. இந்த விமான நிலையங்களில் சில விமான நிலையங்களுக்கு மட்டும் தலைவர்கள் பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் மும்பையில் இருக்குது. இந்திரா காந்தி விமான நிலையம் புதுடில்லியில் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் அகமதாபாத்தில் இருக்குது. ராஜீவ்காந்தி விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து 1953 ரெண்டாக பிரித்தாங்கல்ல, இந்தியன் ஏர்லைன்ஸு ஏர் இண்டியான்னு பிரித்தாங்கல்ல, அதை 2007 திரும்பவும் ஒன்றாக இணைச்சிட்டாங்க. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இரண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 2007. அடுத்து நாம் பார்க்க போகிறது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் சர்வீஸுங்க. இந்தியாவில் ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொடுக்குறது ஒருத்தரே தான். யாருன்னா பவன்ஹான்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த பவன்ஹான்ஸ் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் டெல்லி. ஆனால் எங்கே இயங்குறாங்கன்னா மும்பையில் மேற்கு வில்பார்லே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஜூகு விமான தளம் இருக்குது. அங்கேருந்து தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏஏஐன்னு சொல்லுவாங்க. இது 1995 உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவுக்கு கீழே வெரி யூஸ்ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் போட்டு விடுங்க. சரிங்களா? எத்தனை பேர் இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் போடும்போது தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ மறக்காமல் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? அதாவது பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தகவல் தொடர்பு. இந்தியாவில் அஞ்சல் நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா 1,55,000 இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய அஞ்சல் சேவை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அஞ்சல் சேவை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1837. பிரிட்டிஷ்காரங்காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் அஞ்சல் வில்லை. அஞ்சல் வில்லைன்னா என்னங்க? ஸ்டாம்பை எங்கே வெளியிட்டாங்கன்னா 1852 கராச்சியில் வெளியிட்டாங்க. அடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்படுது. ஸ்பீட் போஸ்ட்டு இது 1975 அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது பின்கோடு இருக்கு இல்லைங்களா, பின்கோடை அறிமுகம் செஞ்சது எப்போது? 1972 பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னணு ஊடகங்கள். இதில் வானொலியை பார்க்க போகிறோம். வானொலியை பொறுத்த வரைக்கும் முதல் வானொலி ஒலிபரப்பு யாரால் செய்யப்பட்டிருக்குன்னா மும்பை வானொலி சங்கம் இதன் மூலமாக செய்யப்பட்டிருக்கு. 1923 வானொலி ஒலிபரப்பு பண்ணியிருக்காங்க. அகில இந்திய வானொலி அப்படிங்கிறது பிற்காலத்தில் பேர் மாற்றம் செய்யப்படுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை வானொலி சங்கம், பிறகு அகில இந்திய வானொலி மாற்றுறாங்க. இப்போது 1936 மாற்றுறாங்க. இதையும் 1957 ஆகாசவாணின்னு மாற்றுறாங்க. இதை வச்சும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த வானொலியை பொறுத்த வரைக்கும் கேள்வி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருவாக்குனது மும்பை வானொலி சங்கம் 1923 உருவாக்குனாங்க. 36 அகில இந்திய வானொலி மாற்றப்படுது. பிறகு 1957 ஆகாசவாணின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செயற்கைக்கோள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம்னா என்னங்க? இஸ்ரோ அமைப்பை தான் சொல்கிறாங்க. இஸ்ரோ அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1969 தொடங்கியிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் இன்சாட் 1B எப்போ அனுப்பியிருக்காங்க? ஆகஸ்ட் 30, 1983 அனுப்பியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.